ಮುಯ್ಯಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿದು ಮುಯ್ಯಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿದು ಜಗದಯ್ಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಪಂಢರೀರಾಯ ಮುಯ್ಯಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿದು ಸನ್ನವನೆಂದು ನೀರುತ್ತರೆಂದರೆ ಸನ್ನವನೆಂದು ನೀರುತ್ತರೆಂದರೆ ಬೆಣ್ಣೆ ಕಳ್ಳ ಕೃಷ್ಣ ಮರವೇ ಮಾಡಿ ಚಿನ್ನದ ಖೇಳಿ ನೀರು ತಂದಿಡರೆ ಚಿನ್ನದ ಕೇಳಿಲಿ ನೀರು ತಂದಿಡರೆ ಕಣ್ಣು ಕಾಣಾದ ನೋಡನಾದ ಪಂಡರಿರಾಯ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ರಿಗ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ಗರಿಗ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ಮಗರಿಗ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ನವ ಮಗರಿಗ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ನವ ಮಗರಿಗ ಮಗರಿದ ಸತ್ತಿಗ ಗ ಮದ ಮದ ಸರಿದ ನಿದ್ದ ದಮ ಮದ ಸರಿದ ಮದಪ್ಪ ಮಗ ಮುಯ್ಯಗೆ ಮುಹಿರಿದು ಜಗದಯ್ಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಪಂಢರೀರಾಯ ಮುಯ್ಯಗೆ ಮುಹಿರಿದು ತೀರಿದು ತೀರಿದು ಮುಯ್ಯಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿದು கன்னடத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்னா முய்யக்கேனா பழிக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பழிக்கு பழி தீத்துட்ட பாண்டுரங்காங்கிறார் சன்னவன் எந்தூனா என் பையன்னு நினைச்சு நீரும் தாரெந்தரே தீர்த்தம் கொடுன்னு கேட்டேன் வெண்ணே கள்ள கிருஷ்ணே மறவே மாடி இந்த வெண்ணையை திருடுற கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா இந்த வெண்ணை திருடுற திருட்டு பையன் திருட்டு கிருஷ்ணன் தன்னுடைய ரூபத்தையே மாற்றிக்கொண்டு சின்னத கிண்டிலி நீரும் தந்திட்டரு ஒரு சொம்புல சின்ன கிண்டில எனக்கு நீரை கொடுத்துட்டோ ஒரு அடிய வாங்கிட்ட உடனே கண்டு காணாத போயிட்டியே அப்படி சொல்லிட்டு வந்துட்டோ பக்தவத்சலனெம்போ பிருது பேகாதரே உனக்கு ஒரு டைட்டில் இருக்காமே உனக்கு ஒரு அவார்டு இருக்காமே பக்தவத்சலன் ஒரு பேர் வச்சுட்டு இருக்கியாமே இதுதான் அழகான்னார் கேட்டுட்டு யுக்தியலி நின்னந்த தேவர நான் காணே எனக்கு ஒன்ன விட்டா யாரு பார்க்கா நீதானே எனக்கு எல்லாம் யுக்தியலி நின்னந்த ஒன்ன விட்டா தேவர நான் காணே முக்தீஷ புரந்தர விட்டல உன்னை விட்டா எனக்கு கதி கிடையாது காப்பாற்றுன்னு பழிக்கு பழி தீர்த்துட்டியேன்னு அந்த கீர்த்தனத்துல பாடுறார் அப்படி புரந்தரதாசருடைய சரித்திரத்துல பலவிதமான லீலைகளை எல்லாம் கிருஷ்ணர் பண்ணிண்டே வரார் அதனால தான் சொன்னேன் எல்லாருக்கும் எல்லாருமாக இருக்கக்கூடிய தெய்வம் இப்ப பீஷ்மர் அப்படின்னு பார்த்தோமே பீஷ்ம பிதாமகர் கிட்ட அவர் எப்படி இருந்தார் பீஷ்ம பிதாமகர்னு சொன்னாலே வைராக்கியம்னு முதல்லயே பார்த்துட்டோம் வைராக்கியம் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பிரதிஜை எடுத்துட்டா எடுத்ததுதான் குருக்ஷேத்திரம் ஆரம்பிக்கிறது யுத்தம் ஆரம்பிச்சு முதல் நாள் பீஷ்மர் அப்படி ஒரு யுத்தம் பண்றார் ரெண்டாவது நாள் அவ்வளவு யுத்தம் பண்ணலையா கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்ட்லிங் மாதிரி தான் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு துரியோதனன் அன்னைக்கு வந்து உடனே பீஷ்மர்கிட்ட சொல்றாராம் பிதாமகர் பிதாமகர்னு சொல்றோம் கடைசியில உங்களுக்கும் அவா மேலத்தான் அன்பு ஜாஸ்தியா இருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு எங்க பக்கம் நிக்கிறேளே வழிய மனசெல்லாம் அந்த பக்கம் இருக்கு அதனால தான் நீங்க சரியா யுத்தம் பண்ண மாட்டேங்கிறேன்னா ஒரு க்ஷத்ரியன் இடத்துல போய் நீ சரியா யுத்தம் பண்ணலன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும் அதிலும் அவர் எப்பேற்பட்டவர் எத்தனை களங்கள் பார்த்தவர் கொஞ்ச நஞ்ச களம் பார்த்தவரா
பீஷ்மர் வரார்னா பயந்து நடுங்கி ஓடுறவன் உண்டு. அப்படிப்பட்ட பீஷ்மரை பார்த்து நீ சரியா யுத்தம் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே அன்று இரவு ஒரு பிரதிஜை, அன்னைக்கு மாலை நேரம் ஒரு பிரதிஜை எடுத்தாராம். இந்த மாதிரி என்ன பேசிட இல்லையா துரியோதனா, இப்ப சொல்றேன், நாளைக்கு பஞ்ச பாண்டவர்களையும் நான் வதம் பண்ணுவேன் பாரு. க்ஷத்ரியர்களுக்கு இந்த பிளட் பாயிலிங் அப்படிங்கிறது உண்டு. அந்த நேரத்துல அவளுக்கு அந்த ஒரு கொதிப்பு ஏற்படும் பொழுது, வீரத்தை பற்றி பராக்கிரமத்தை பற்றி பேசும் பொழுது அந்த இமோஷன்ல வார்த்தைகள் சில நேரத்துல வந்துடுமா. அவ எவ்வளவு பக்குவ ஞானியாக இருந்தாலும் அந்த க்ஷத்ரிய தர்மத்தின்படி அது வரணும் அவளுக்கு. அந்த மாதிரி இவர் அந்த ஒரு வேகத்துல, அந்த ஒரு உத்வேகத்துல, அந்த ஒரு கோபத்துல, அந்த ஒரு விரக்தியில பிரதிஜை எடுத்துடுறார். நாளைக்கு பஞ்ச பாண்டவாளை தீர்த்து கட்டுறேனா, அவளை வதம் பண்ணுவேன் பாரு அப்படின்னு துரியோதனனிடத்துல சொல்லிட்டார். அவ்வளவுதான். துரியோதனனுக்கு தெரியாதா, இந்த கழவர் வாக்கு கொடுத்துட்டார்னா செய்யாத விட மாட்டார், நாளையோட யுத்தம் முடியறது அப்படின்னு துரியோதனன் உற்சாகத்துல இருந்துட்டு இருக்கார். நம்பாளுக்கு இது தெரியாம இருக்குமா? கிருஷ்ணனுக்கு தெரிய வந்ததான், ஆஹா தாத்தா கழவர் இப்படி எடுத்துட்டாரே ஒரு பிரதிஜை, நாளைக்கு நம்ம பயல்கள்லாம் என்ன ஆறுது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணருடைய ஒரு அழகு என்ன தெரியுமா, இன்னைக்கு அதிலும் ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 4 மாசமா நம்ம நிறைய பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கோம். சேஞ்சஸ் வர 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 அரசியல் பத்தி நிறைய பேசுறோம், அதை பத்தி நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நியூஸ் பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச ஞானத்தெல்லாம் அடுத்தவாளுக்கு போதனை பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான அரசியல் பாடத்தை எல்லாரும் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கக்கூடியது. பொதுவாக இன்றைய ரீதியின் அரசியல் எப்படி இருக்கு? இன்றைய ரீதினா நான் இங்கன்னு சொல்லல, பொதுப்படையா சொல்றேன், உலகளாவி இன்றைய காலத்துல அரசியல் எப்படி இருக்குன்னா, ஒருத்தருடைய வீக்னஸ் வச்சு தானே அவளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தரோட வீக்னஸ், அவளுக்கு எது வீக்கோ, அவளோட வீக் பாயிண்ட், அவ எது செய்யல, அவருடைய குறைகளை வைத்துத்தான் அவர்களை வெற்றி பெறுவதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த குறைகளை தான் பட்டியலிடுறோம், இது பண்ணல, அது பண்ணல, இதை செய்யல, அதை செய்யலன்னு குறைகளை பட்டியல் இட்டு அதை வைத்துத்தான் வெற்றிகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா கிருஷ்ணர் எப்படி தெரியுமா, அவள்கிட்ட இருக்கிற குறைய வச்சு ஜெயிக்கல, அவள்கிட்ட எது மேன்மையோ அதையே வீக்னஸா மாத்தினார். அவள்கிட்ட உள்ள உயர்ந்த குணத்தை வைத்து அவர்களை ஜெயித்தவர் கிருஷ்ணர். எப்படி தெரியுமா? 2-3 இன்ஸ்டன்ஸ் இப்ப அடுத்தடுத்து சொல்லுவேன். ஒன்று பீஷ்மர். பீஷ்மர் கிட்ட ஒரு குணம் உண்டு, ஒரு ஸ்வபாவம் உண்டு. என்ன ஸ்வபாவம்னா, எப்பேற்பட்ட பெண் அவர் காலை தொட்டுட்டாலும், நமஸ்காரம் பண்ணி காலை தொட்டுட்டா அது பெண்ணுன்னு தெரிஞ்சுட்டா தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லிடுவாராம். தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விடுவாராம். இந்த பீஷ்ம பிதாமகருக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம். அப்ப இவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, இந்த பக்கம் திரௌபதியை கூப்பிட்டாராம். திரௌபதி இங்க பா. என்னத்துக்கு நம்மள கூப்பிடுறா திடீர்னு, கிருஷ்ணன்னு போறாவோ. இப்ப நீ ஒரு வேலை பண்ணணுமே, என்ன பண்ணணும்? தாத்தா பிரதிஜை எடுத்திருக்கார், நாளைக்கு நம்ம பாத்துல இருந்து எல்லாரும் போனானா கதை காலி, அவ்வளவுதான். அதனால அதை தடுக்கணும்னா உன்னால தான் முடியும்னார். நான் என்ன பண்றது, நானா போய் யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னார். இந்த பாரு, யுத்தத்துக்கு காரணமே நீதான், யுத்தத்துக்கு காரணமே நீதான். அதனால நான் சொல்றது நீ இப்ப பண்ணு, அது கொஞ்சம் சரியா இருக்கும்னார். சரி சொல்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிறச்ச, ஓசப்படாத என்னோடு வா. பீஷ்ம பிதாமகர் இப்ப படுத்து தூங்கின்னு இருப்பார், நேரா அவருடைய கேம்ப் ஆபீஸ்க்கு போவோம். அவர் கேம்ப் ஆபீஸ்ல படுத்துட்டு இருப்பார், நேரா போய் பாதத்தை தொட்டுடு. தொட்ட உடனே அவர் தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவார், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னார். தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டாரேன்னு வந்துடாதே, உண்மைத்தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணு, டபுள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வான்னாராம். இது என்னன்னு இவளுக்கு புரியல. சரி கிருஷ்ணன் சொன்னா அதை செய்யணும். அவள் மகாராணி பட்ட மகிழ்ச்சி இல்லையா, அதனால நடக்கும் பொழுது உயர்ந்த இடத்துல இருந்து இருக்கிறதுனால அந்த ஒரு கம்பீரம் எப்பொழுதுமே உண்டு. குருக்ஷேத்திரம் அந்த இடம் எப்படி இருக்கும், ரத்தம் உதிர கரையாலையும் ஷேராலையும் சொத சொதன் எங்கு பார்த்தாலும் பிணங்களும் அதுவும் அப்படி இருக்கு. கால் வச்சு நடக்க மாட்டா, செருப்பு போட்டுப்பா. அதனால அந்த செருப்பை போட்டுண்டு சில பெண்கள் நல்ல கம்பீரத்தோட இருக்கிறவாள நம்ம பார்க்கலாம். அவ நடக்கிறச்ச ஒரு சப்தம் வரும், முக்கியமா செருப்பை போட்டு நடக்கிறச்ச டொக்கு 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 டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா. இவள் அந்த ராணி அப்படிங்கிறதுனால டங்கு டங்கு டங்குன்னு நடந்து போறா. அதுல வேற அந்த சலங்கையெல்லாம் வச்சு வேலை பாடு, அந்த செருப்புல ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்கறது.
ஆஹா, முதலுக்கே மோசம் பண்ணிடுவா போல் இருக்கேவோ. ஏன்னா சத்தம் காட்டுறதுனா கிழவர் எழுந்துருவார். தூங்கின்னு இருக்கிற கிழவர் எழுந்து இவன் நேரா போய் நின்று காலில் விழுந்தா தீர்க்க சுமங்கலின்னு கொடுக்க மாட்டார் வாக்கு. ஏன்னா பிரதிஜ்ஞை முதல் நாளே எடுத்திருக்கார். அதனால அவர் வாக்கு கொடுத்ததையும் பார்த்து பார் கொடுக்க மாட்டாருங்கிறதுனால, அடியே திரௌபதி நில்லு ஒரு நிமிஷம்னார். என்ன கிருஷ்ணா, செருப்பை கழட்டு, செருப்பை கழட்டிட்டு உள்ள போ. ஏன் கிருஷ்ணா, நான் ஜல்லு ஜல்லுன்னு இப்படி சத்தம் போட்டுட்டே போனா என்ன பண்றது, நீ செருப்பு கழட்டு. எங்க விடுறது அப்படின்னா, நீ என் கையில குடுமா தாயே, நான் பாத்துக்கிறேன், என் கையில குடு அப்படின்னு இந்த செருப்பை தன் கையில வாங்கிட்டாராம். இந்த மாதிரி ஒரு சௌலபியம் வேற எந்த தெய்வத்துக்கிட்ட தேடுறது? என் செருப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சவாளாவே இருக்கட்டுமே, எங்க அம்மாவே இருக்கட்டும், எங்க அப்பாவே இருக்கட்டும், எங்க ஆத்து மாமாவே இருக்கட்டும், என் செருப்பை வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் கையில வச்சுட்டு அப்படி நடந்து வாங்கன்னா வருவாளா தெரியாது. உன் செருப்பை தூக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோமான்னு கேட்பா. எமர்ஜென்சினா வேற. அப்போ இவர் நாராயணனே நமக்கே பறை தருவான், சகல லோகத்திற்கும் அவர் தாம் பரமாத்மா. பரமாத்மா ஒரு பெண்ணோட பாதரக்ஷ, ஒரு பெண்ணோட செருப்பு அப்படி கையில வாங்கிண்டாராம். வாங்கிட்ட உடனே அது யுத்த களம் தானே, என்ன இருந்தாலும் யுத்தம் நடக்கிற இடம் தானே. 6வது வீரா பார்த்துட்டா சத்த அசடு வழியணுமேனு பார்த்தாராம். அதனால என்ன பண்ணார், இந்த பீதாம்பரம் ஒரு கொல்லியோ கையை அப்படி பீதாம்பரத்தால மூடிண்டாராம். அந்த செருப்பை வச்சுட்டு திரௌபதி செருப்பை கையில ஏந்திட்டு அப்படி பீதாம்பரத்தால மூடிண்டாரா, யாருக்கும் அது தெரிய வேண்டாமே அப்படின்னு. இவ என்ன பண்ணா, ஓசப்படாத போனா கையில வளையல் போட்டு இருப்பா. அதனால அந்த வளையல் சத்தம் கேட்கும். இவ என்ன பண்றா, அப்படி கையை நீட்டி காலை தொடும் போது அந்த வளையல் சத்தம் கிழவர் காதுல விழருது, பீஷ்மர் காதுல விழருது. அப்படி தொட்ட உடனே யாரோ பெண்ணு தான் காலை தொட்டிருக்கான்னு தெரியறது. அறத்தூக்கத்துல வேற இருக்கார், தூங்கிட்டு இருக்கார், அறத்தூக்கத்துல இருக்காரு. வளையல் சத்தம் கேட்கறது, பெண்ணு காலை தொட்டுட்டான்னு தெரியறது. குரலை கேட்கல, தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டாராம். இவ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ரீசெக் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. நம்ம IRCTC டிக்கெட் புக்கிங் மாதிரி பணம் போயிடுதுங்கிறதுக்காக டிக்கெட் வந்துடுத்துன்னு சொல்லிட முடியாது. வெயிட் பண்ணணும், 2 தரம் செக் பண்ணணும், வந்துடுத்தா சுத்தின்ண்டே இருக்கா என்னன்னு பார்க்கணும், அந்த பேஜை விட்டு வெளில போக முடியாது. அந்த மாதிரி அவ இப்படி காலை வச்சுட்டு நிஜமா தானா அப்படின்னாலாம். நிஜமாவான்னு குரலை கேட்ட உடனே அப்படி எழுந்து பார்த்தா திரௌபதி நிக்கிறா. ஆஹா, அதுல ஒரு வார்த்தை சொல்லிண்டே எழுந்தாரா, பீஷ்மர் வாக்கு கொடுத்தா பின்ன பண்ணாத இருப்பேனா அப்படின்னு. அப்ப நிஜமாவான்னு அப்பதான் அந்த குரல் ரியலைசேஷன். கண்ணை திறந்து பார்த்தா திரௌபதி. இப்போ தன்னை பற்றியும் தன் வாக்கை பற்றியும் அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. வாக்கு கொடுத்தா அதை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம் இல்லையா, அது உயர்ந்த குணம் அவரிடத்துல இருக்கு. இப்ப அந்த உயர்ந்த குணத்தை வச்சு பீஷ்மரை மாட்டி விட்டார் இல்லையா. பீஷ்மர்கிட்ட இருக்கிற குறைய எடுத்துக்கல, அவர்கிட்ட இருக்கிற உயர்ந்த எண்ணம் எதுவோ அதை வச்சு பீஷ்மரை. இப்ப என்ன பண்றது, இவருக்கு தெரியும் யார் இந்த வேலையை பண்ணா, அர்ஜுனனா தர்மனா. அதுலயும் ஊர்ஜிதமா சொல்றார், தர்மன் இந்த வேலை பண்ண மாட்டான். நேத்தி நான் பிரதிஜ்ஞை எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சா கூட தர்மன் நியாயமா நிற்கக்கூடியவன், அவன் பண்ண மாட்டான். இது யார், அர்ஜுனனா பீமனா, எவன் பண்ண வேலை அப்படின்னு திரௌபதியை பார்த்துட்டு இப்ப நான் பிரதிஜ்ஞை எடுத்திருக்கேன், இவளுக்கு இப்படி வாக்கு கொடுத்துருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யார் உன்னை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு வெளில வந்து பார்த்தா நம்பாள் செருப்பை மறைச்சுட்டு இப்படி கையை கட்டிட்டு நின்று இருக்காராம். கிருஷ்ணா, ஓ வேலை தானா அது, இது நியாயமா அப்படின்னார். அது நியாய தர்மம் எல்லாம் நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதுங்கிற மாதிரி அவர் இப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு போயிட்டார். இப்ப என்ன பண்றது, இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம்ங்கிறது. தர்ம சங்கடம்ங்கிறது இதுதான். ஏன்னார், இப்ப அங்க பிரதிஜ்ஞை எடுத்திருக்கு, இங்க இந்த பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கு. இப்ப இந்த 2 தர்மங்கள்ல எதை நாம் செலுத்துவது அப்படின்னு ஒரு சங்கடம் ஏற்படுறது இல்லையா, அதான் தர்ம சங்கடம். அப்ப என்ன பண்ணினார், முடிவு பண்ணினார், எப்பொழுதுமே வாக்கு என்று கொடுத்து விட்டால் அதிலும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளுக்கு முன்னுறுதி, எப்பொழுதும் முன் உரிமை உண்டு. பெண்கள்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா அதை காப்பாற்றுவதுதான் ஒரு க்ஷத்ரிய தர்மம் முதல்ல. அதனால திரௌபதிக்கு கொடுத்ததை தான் காப்பாற்றி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி இருந்துருக்கார். இருந்தாலும் யுத்தத்துல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஆனா கிருஷ்ணர், ஓ பீஷ்மர் இப்படி பண்ணிட்டாரேன்னு நினைக்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணினார் தெரியுமா, அவர் எனக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுத்தே, இப்ப நான் ஏதாவது பீஷ்மருக்கு பண்ணணும்னு நினைக்கிறாராம். அவர் துரியோதனன் இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கார், நான் இந்த யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் பிரதிஜ்ஞை பண்றார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு இந்த யுத்தம் முழுக்க. துரியோதனன் அதை
பீஷ்ம பிதாமகர்கிட்ட சொல்றாராம், கிருஷ்ணன் இந்த மாதிரி பிரதிஜை எடுத்திருக்காரா, அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதற்கு பீஷ்மர் சொன்னார், நான் எடுக்க வைப்பேன், இது ஏன் பிரதிஜை, நான் எடுக்க வைக்கிறேன் பாரு கிருஷ்ணரை அப்படின்னு பீஷ்மர் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாராம். அதனால கிருஷ்ணர் பார்த்தார், அர்ஜுனன் ரொம்ப இன்னைக்கு சரியா எதுவும் யுத்தம் பண்ணல, அர்ஜுனா இப்ப நீ என்ன வதம் பண்ண போறியா, யுத்தம் ஒழுங்கா பண்ண போறியா இல்லையான்னார். என்னவோ தெரியல கிருஷ்ணா, ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. டேய் எத்தனை தரண்டா சொல்றது, இப்படி குழம்பாத என்ன, உனக்குன்னு இருக்கிற கடமையை நீ பண்ணித்தானே ஆகணும்னார். இல்ல கிருஷ்ணா என்னால முடியல. அப்படியா, அப்ப நான் இறங்குறேன் களத்துலன்னு சங்க சக்கரம்னு கிளம்பிட்டார். சங்க சக்கரத்தை ஏந்திண்டு ஆயுதத்தை ஏந்திண்டு நேர பீஷ்மர் முன்னாடி போய் நிக்கிறாராம். பீஷ்மர் உக்ரத்துல பண்ணிட்டு இருக்கார் யுத்தம். பீஷ்மரோட உக்ரத்தை யாராலையும் தாங்க முடியாது, அப்படி ஒரு உக்ரமான ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். இவர் நேரா சங்க சக்கரத்தோட போய் நின்ன உடனே பீஷ்மர் பார்த்தார், நான் என்ன கம்சனா, நீ வதம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணினேன் கிருஷ்ணானா, நான் எந்த தப்பும் பண்ணலையே, என் நேரமும் உன் நாமத்தை சொல்லுவதை தவிர வேறு என்ன நான் பண்ணினேன். ஆஹா, இப்பதான் புரியுது, நீ என்ன வதம் பண்ண வரல, சங்க சக்கரத்தோடு எனக்கு காட்சி கொடுக்க வந்து நிக்கிறியா கிருஷ்ணா. அவ்வளவுதான், போன உக்ரமெல்லாம் சர்ன்னு இறங்கிடுத்து பீஷ்மருக்கு. இப்ப என்ன ஆறுது, கிருஷ்ணர் பார்த்தார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணேன், ஆனா எடுத்துட்டேன். ஏன்னா நீங்க பஞ்சபாண்டவர்களை கொல்வேன்னு சத்தியம் பண்ணத திரௌபதிக்காக என்னால விட்டு கொடுக்க நேரித்து, அதனால உங்களுக்காக என் பிரதிஜையை நான் விட்டு கொடுத்து வந்து நின்னுட்டேன். பீஷ்மர் அவரோட பிரதிஜை நிறைவேறிடுத்து இல்லையா. இப்போ துரியோதனன்ட்டு அவர் என்ன சபதம் போட்டாரோ அது நிறைவேறிடுத்து. இப்போ கிருஷ்ணர் எடுத்துட்டார் ஆயுதத்தை. அப்போ பீஷ்மருக்கு எப்படி தேவையோ அப்படி இருக்கார். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது. கருணை அப்படின்னு சொன்னாலே கண்ணன் தான். இது பீஷ்மருடைய சரித்திரத்துல இருந்து. அது மாதிரி யசோதை எடுத்துட்டோன்னு சொன்னா, அம்மா, அந்த அம்மாவின் இடத்துல கண்ணனுடைய லீலைகள் எப்படி இருந்தது. கிருஷ்ணர் தெய்வம் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யசோதைட்ட மட்டும் அதை உணர்த்தவே இல்லை. அதனால தான் ஈரேழு புவனங்கள் படைத்தவனை புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, தாலாட்ட என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, தலாட்ட என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, தலாட்ட என்ன தவம் செய்தனை. யசோதா எங்கும் இறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி கெஞ்ச வைத்தாய், உரலில் கட்டி வாய்ப்புட்டி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை. யசோதா எங்கும் இறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. யசோதா 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 ஆ
என்ன தவம் செய்தனைன்னா, இல்லனா தபஸ் பண்ணலனா கிருஷ்ணர் வந்து வளர முடியுமோ? தேடியும் காண முடியாத மறை பொருள். சனகாதியர் எத்தனையோ யோகங்கள் எல்லாம் பண்றா. ஞானிகளும் முனிவர்களும் அவ்வளவு தபஸ் பண்றா. இவர் கிடைப்பாரா கிடைப்பாரா கிடைப்பாரான்னா துரகிய வஸ்து நீவுன்னுட்டார். கிடைக்காத வஸ்து. அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் கண் முன்னாடி நின்னுண்டு அத்தனை லீலைகளை எல்லாம் பண்ணினார்னா யசோத தபஸ் பண்ணிருந்தால் வழி அவளுக்கு அது கிடைச்சிருக்காதே. அதனால் என்ன தவம் செய்தனைன்னர். அப்போ உரல்ல கிருஷ்ணரை கட்டுறா இல்லையாவோ, அதுவும் பெண்களுக்கே உரிய குணம் தான். நமக்கெல்லாம் ஒரு நல்ல குணம் ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். பால் கவர், பாலெல்லாம் காய்ச்சிட்டு கவரை சேர்த்து வச்சுப்போம் இல்லையா? எதுக்கு யூஸ் பண்றோம்லாம் தெரியாது, ஆனா சேர்த்து வச்சுப்போம். ரப்பர் பேண்ட், இந்த பார்சல்ல கட்டி வரும் இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டு அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்போம். ரப்பர் பேண்ட் இந்த காலத்துல ரப்பர் பேண்ட், பழைய காலத்துல ரப்பர் பேண்ட் கிடையாது, ஷனல் கயர் இருக்கும் இல்லையோ. இந்த ஷனல் கயர் ஏதாவது பார்சல் வந்ததுன்னா இந்த ஷனல் கயரை சேவ் பண்ணி வைக்கிற குணம் உண்டு. பேப்பர்ல பொட்டலம் கட்டி கொடுப்பா இல்லையா, உளுத்தம்பருப்பு. இன்னைக்கும் சில அண்ணாச்சி கடையில் அந்த வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாம் பேப்பர்ல அப்படி ஒரு பொட்டலம் மாதிரி ஒரு கோன் மாதிரி கட்டி ஒரு நூலை கட்டி கொடுப்பா. அந்த பேப்பரை அயன் பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறவாள்லாம் உண்டு தெரியுமா? ஏன் அப்படின்னா அயன் பண்ணி பேப்பர் காரண்ட போட்டா ஏதாவது லபிக்கும். அப்படி ஒரு சிக்கனம் நமக்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி யசோதைக்கு என்னன்னா, அந்த மாடு கீட கட்டுறதுக்காக கயரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கயரெல்லாம் வச்சுட்டு இருப்பாளாம் கரெக்டா. அந்த மாதிரி பிட்டு பிட்டா தாம்பு கயர் அவாத்துல நிறைய உண்டு. இந்த பிட்டு பிட்டு தாம்பு கயரெல்லாம் எடுத்துட்டு வந்து கிருஷ்ணரை சேர்த்து அப்படி கட்டினாலாம். ஒரு தரம் கட்டினா 2 இன்ச்சு குறையிறது. திரும்ப இன்னும் கொஞ்சம் கயர் எடுத்து அட்டாச் பண்ணிட்டோ கட்டினா அதே 2 இன்ச்சு. திரும்ப இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்றா, ஒரு ரவுண்டு சுத்தரா, கட்ட 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 கயிறு குறையிறது. இப்படி இழுத்து 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 கட்டுறதுல என்ன ஆச்சு, வேர்த்து விட்டதான். வேர்க்க விறுவிறுக்க இப்படி தொடச்சுண்டு என்னவோ முடியல. பார்த்தா கிருஷ்ணா கட்ட முயற்சி பண்றேன், எப்படியாவது உனக்கு கட்டணும்னு பாக்குற, கட்டுக்குள்ள வருவியா மாட்டியா நீ அப்படின்னாலாம். கிருஷ்ணர் பார்த்தா அம்மாவுக்கு வேர்த்து இருக்கிறதும் அந்த கோபத்திலேயே இருக்கிற ஒரு அன்பு தெரிஞ்சது. அதனால வைத்து சுருக்கி அவரே கட்டுப்பட்டு கொண்டாராம் யசோதைக்காக. இல்லனா கட்டிட முடியுமா? ஆனா அழகு என்ன தெரியுமா, அந்த யசோதைக்கு கடைசி வரை இது தெய்வம்னு கூட புரிய வைக்கல. ஏன் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமே. யார் யாருக்கோ எல்லாத்தையும் புரிய வச்சவர் இதை புரிய வச்சிருக்க முடியாதா என்ன? அவருக்கு என்னன்னா, யசோதையிட்ட மட்டும் தான் தெய்வம் என்பதை உணர்த்தி விட்டால் அவள் கையெடுத்து கும்பிடுவாளே வழிய இந்த மாதிரி 4 சாத்து சாத்த மாட்டான். அம்மாட்ட வாங்காத அடியெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மாத்ரு வாத்சல்யம் அப்படிங்கிறது தனி. கிருஷ்ணருக்கு அதை அனுபவிக்கணும்னு ஆசையம், முழுக்க முழுக்க அனுபவிக்கணும்னு ஆசை. அதனாலதான் யசோதைட்ட தான் யாரு என்னங்கிறத உணர்த்தவில்லை, காண்பித்தார். காண்பிப்பது வேறு, உணர்வது வேறு. இங்க காண்பிச்சுட்டே வர்றார். ஒவ்வொரு இடத்துலயும் வாயை திறந்தா மண்ணை சாப்பிட்டா மண்ணு தானே தெரியணும். 7-14 உலகமும் அந்த ஒரு வாய்க்குள்ள தெரியுது. அந்த வாய்க்குள்ளேயே பிளானச்சோரியத்தை முதல்ல காண்பிச்சது கிருஷ்ணர் தான். என்டையர் ஸ்பேஸ் எல்லாம் தெரியறது உள்ளுக்குள்ள. இவ பார்த்துட்டு அப்ப கூட என் குழந்தைக்கு என்ன எடுத்துன்னு தெரியலையேன்னாலாம். ஏன் இவனுக்கு என்னவோலாம் தெரியறது, உள்ளுக்குள்ள ஸ்கிரீன் ஓடுறதே அப்படி யோசிக்கிறாளே வெளியே இது தெய்வம்னு கூட அவளால உணர முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பிள்ளையா இருக்கார். அதுதான் எல்லோருக்கும் எல்லோருமாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல முக்கியமான கேரக்டருக்கு அடுத்து வரும். 2 பேரை பத்தி சொல்லணும், அதோட பூர்த்தி பண்ணுவேன். ரொம்ப அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் yet very very peculiar கேரக்டர் மகாபாரதத்துல அப்படின்னா கர்ணன். கர்ணனோட கேரக்டரை எதுல சேர்த்துக்கிறது? அவரை முழுக்க பார்த்தா ரொம்ப நல்லவர், நிறைய விஷயங்களை நல்லவர். ஆனா செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்றதுக்காக துரியோதனன் பக்கம் போய் நின்னுட்டார். அதனால லாயல்டி டுவர்ட்ஸ் துரியோதனன் அப்படிங்கிறது தான் அவருக்கு முதல்ல. துரியோதனனுடைய விசுவாசம் தான் முதல்ல. கர்ணனை மாதிரி அதாவது வியாசர் கைவிட்ட கர்ணனை வில்லிபுத்தூரார் பிடிச்சுண்டார்னு சொல்லுவார் கீரன் சொல்லும் பொழுது. புலவர் கீரன் அவர்கள் சொல்லும் பொழுது வியாசர் கைவிட்ட கர்ணனை, ஏன்னா வியாச பாரதத்துல கர்ணனை பத்தின மென்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. ஆனா அந்த கர்ணனை என்டையர்லி வேற மாதிரி போர்ட்ரே பண்ணது வில்லி பாரதம். கீரன் புலவர் அதை சொல்லும் பொழுது அவருக்கு தமிழ் பற்றி பாலிடிக்ஸ் பத்தி முதல்லயே ஒரு ஞானம் இருந்திருக்கும்னு சொல்லுவார்.
வில்லிபுத்தூராருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அதை ஹாஸ்யமா அப்படி சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி கர்ணன் எவ்வளவு நல்லவர்னு பலதை சொல்லிட்டு வரார். சூரிய பகவானுக்கு பிள்ளையாக பிறக்கிறார், ஆனா இனிஷியல் வச்சுக்க முடியாது. குந்தி தான் அம்மா, ஆனா அதுவே தெரியாது. வளர்த்தவா அப்பா, 2 அப்பா அம்மா இருக்கா, ஆனா அதையும் உரிமை கொண்டாட முடியாது. பெரிய இடத்துல எங்க அர்ஜுனனுக்கு போட்டியா வந்துட போறாரோ அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் இவாளை சேர்த்துக்கல. எல்லாரும் கைவிட்டப்பட்டு, அதிலும் பரிதாபமாக ஹியூமிலியேட் பண்ணி, இல்லையா, ஹியூமிலியேஷன் அவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ண கர்ணனை, உனக்கு எல்லாம் உண்டுடா, உனக்கு புதுசா ஒரு அடையாளத்தை கொடுக்கறேன், எல்லாரும் உன்னை மதிக்கிற மாதிரி நான் பண்றேன்னு ஆக்கினது துரியோதனன். இப்ப துரியோதனன் நல்லவனா கெட்டவனா? அப்போ மகாபாரதம் முதல்ல நான் சொன்னதுதான், துரியோதனனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் உண்டு, தர்மருக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் உண்டு. அதுதான் மகாபாரதத்தினுடைய அழகே. அப்ப துரியோதனன் இவருக்குன்னு அங்கதேசம், ஒரு ராஜ்யத்தை கொடுத்து நீ ராஜாவா இருந்தார். அதே மாதிரி கர்ணனிடத்திலையும் அவரோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வச்சுதான் விளையாடினார். அவருடைய மேன்மை என்ன? கர்ணனுக்கு தான் யாரு யாரு யாருன்னு எல்லாரும் கேட்டு கேட்டு அவமானப்படுத்தினா இல்லையா, இப்ப அவமானப்படுத்தினவா எல்லாரும் தன்னை உயர்வாக நடத்தணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சான் கர்ணன். என்ன பண்ணினா எல்லாரும் நம்மள மதிப்பா அப்படின்னா, கொடுத்தல் என்று சொல்லக்கூடியதற்கு இணை எதுவுமே கிடையாது. நிறைய கொடுக்க ஆரம்பிச்சான். கொடை அப்படின்னா கர்ணன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் யார் எது கேட்டு வந்தாலும் கொடுக்கறா. எதிர்கட்சியா இந்த கட்சியான்லாம் பார்க்க மாட்டான். யாராவது வந்து இதை கொடுன்னு கேட்டா கொடுத்துருவாராம் கர்ணன். அப்ப கர்ணன் சொன்னாலே கொடுக்க கூடியவர். எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்களேன், கொடுக்கறவாளுக்கு தான் பெருமை. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப வாங்குறவா இருக்கா அப்படின்னு சொன்னா எது பெருமையா இருக்கும்? அவர் எவ்வளவு கொடுப்பா தெரியுமா? 1,00,000 ரூபாய் கொடுப்பார். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பா சார். நம்ம போய் நின்னுட்டா கொடுத்துருவார்னு சொன்னா நன்னா இருக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவார் சார். 1 ரூபா கொடுத்தாலும் வாங்குவார், 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்குவார், எவ்வளவு கொடுத்தாலும் நன்னா வாங்குவார் சார் அப்படின்னு சொன்னா அது கேட்கறதுக்கு. அப்ப வாங்குதல் என்பது ஒருபடி கீழே தான், கொடுப்பது என்பது ஒருபடி மேல் தான். அப்போ கர்ணனுக்கு அந்த கொடுத்து கொடுத்து பழகி அதுவே ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுதான். என்னை விட கொடையாளி கிடையாது. கிருஷ்ணர் பார்த்தார், அது தானே, அதை வச்சு நம்ம விளையாடுவோம். அதை வச்சு கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட கர்ணன் அவமானப்படுத்தலையே. நீங்க பாருங்க, உனக்கு அப்பா யாரு என்ன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரவே வராது. அவர்கிட்ட இருக்கிற அதுதான் அரசியல், ஹெல்தி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கிருஷ்ணன் இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த குணம் என்னவோ அதை வச்சு விளையாடினார். கொடுக்கறது தானே, இரு அதை வச்சே உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினார்? மனுஷா எல்லாம் போய் அவர்கிட்ட வாங்கினார். கர்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, நம்மள்ட்ட தேவர்கள் வந்து யாச்சகம் வாங்கலையே, தேவர்கள் வந்து யாச்சகம் வாங்கலையேன்னு ஒரு எண்ணம் உண்டா. கிருஷ்ணருக்கு அது நன்னா தெரியும். ஏன்னா அத்தியந்தமா கர்ணனுக்கும் கண்ணனிடத்துல பக்தி உண்டு. கிருஷ்ணன் தூது வரும் பொழுது துரியோதனன் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றார், ஜீவோ பாஸ் ஆறுது, என்ன யாரும் எழுந்து நிக்க கூடாது அப்படின்னு. அப்ப யாரும் எழுந்து நிக்க கூடாதுங்கிறச்ச துரியோதனன் தான் முதல்ல எழுந்து நின்னார்னு சொல்லும், அப்படி சொல்றது உண்டு. அப்ப கூட கர்ணன் எழுந்து நிக்கலையாம். கர்ணன் தலையை குனிஞ்சுட்டு இருந்தாராம், தலையை குனிஞ்சுட்டு இருந்தார். துரியோதனன் அதை பார்த்து நினைத்தாராம், என் நண்பனை போல யார் இருக்க முடியும் இந்த உலகத்துல, எழுந்து நிற்க கூடாதுன்னு சொன்னேன், ஆனா என் நண்பனோ எனக்கு யார் உற்றவன் அல்லையோ அவனை பார்க்க கூட மாட்டேன் என்று தலை குனிந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என் கர்ணனை போல ஒரு சிநேகிதனை நான் எங்க போய் பார்ப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் துரியோதனனுக்கு எண்ணம். ஆனா கண்ணன் அப்படி கர்ணனை பாஸ் பண்ணி போறச்சு அப்படி ஒரு பார்வை பார்த்தாராம், தலையை குனிஞ்சுட்டு இருக்கார். கண்ணனுக்கு கர்ணனுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த ஆழ் மனதிற்கான பதிலை கண்ணன் சொல்லிவிட்ட மாதிரி அப்படி பார்த்துட்டு போறாராம். கர்ணா, எனக்கு தெரியும் எழுந்து நின்னு என்னை வணங்கணும்னு உனக்கு ஆசைன்னு தெரியும், ஆனால் உன் நண்பனுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பதினால் அமர்ந்தபடியே இருக்கிறாய். ஆனால் அமர்ந்து நிமிர்ந்து என்னை பார்க்காது தலை வணங்கி நான் வருவதை நீ ஆமோதிக்கின்றாய், என்னை வணங்குகின்றாய், அது எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போறார். விஸ்வரூபம் காண்பிக்கிறார், விஸ்வரூபம் காண்பிக்கிறார் கர்ணனுக்கு. அவ்வளவு உண்டு. அப்ப அந்த கர்ணனுக்கு மனசுல ஒரு எண்ணம், தன்னிடத்துல தேவர்கள் வந்து வாங்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததோ இல்லையோ. இந்திரனை கூப்பிட்டார். இந்திரா, உன் பிள்ளைய காப்பாத்தணுமா, அர்ஜுனனை காப்பாத்தணுமா? ஆமா, அதற்குத்தானே. அப்ப அர்ஜுனனை காப்பாத்தணும்னா போய் யாச்சகம் கர்ணனிடத்துல கேளுன்னாராம். அது கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லையான்னார். என்ன இருந்தாலும் நான் தேவேந்திரன் இல்லையா, என்ன இருந்தாலும் தேவேந்திரன், நான் அங்க போய் கையேந்திரது நல்லா இருக்குமான்னா, புள்ள வேணுமா பிரஸ்டீஜ் வேணுமான்னார். புள்ள வேணுமா இல்ல உன்னுடைய கௌரவம் வேணுமான்னார். எப்பேற்பட்டவாளும் கௌரவமா பிள்ளையான்னு பார்க்கறச்ச பிள்ளை வேணும்னு தான் நினைப்பா.
பிள்ளைய வச்சு கௌரவத்தை அப்புறம் காப்பாத்திக்கலாம், ஆனா முதல்ல பிள்ளை வேணும் எங்களுக்கு, அதனால பிள்ளைத்தான் வேணும், அப்ப போய் யாச்சகம் கேளுன்னாராம். வேறு வழி இல்லாது இந்திரன் ஒரு அந்தணராக மாறி போய் யாச்சகம் கேட்கின்றாராம். கவச குண்டலத்தை யாச்சகம் கேட்கிறார். கொடுக்கலாம்னு போறச்ச உள்ள இருந்து அவப்பா கூப்பிடுறார். யாரு? சூரிய பகவான் கூப்பிட்டு, போகாதே, வெள்ள வந்திருக்கிறது இந்திரன் தான். அந்த நிமிஷம் நினைச்சுட்டாரா, ஆஹா, இத்தனை காலம் தேவர்கள் வந்து யாச்சகம் கேட்கலன்னு நினைச்சுட்டு இருந்தே, இப்ப இந்திரன் வந்துட்டாரே, தேவர்களுக்கு அதிபதி யாரோ அவர் வந்துட்டார். ஒரு நிமிஷம் யோசிக்கலையா, ஒரு நிமிஷம் வருத்தப்படலையா, அப்படியே கவச்ச குண்டலத்தை கொண்டு கொடுத்துட்டார். நம்ம கொடுக்குறோமே, இதேட்டு நமக்கு என்ன ஆயிடுமோ அந்த கவலையெல்லாம் இல்லவே இல்லையா, நிச்சலமா கொண்டு போய் கொடுத்தாராம் கர்ணன். அப்ப அந்த கொடையை வைத்து கவச்ச குண்டலத்தை இங்க வாங்கினார். இறுதியில என்ன ஆறுது எல்லாருக்குமே தெரியும். கர்ணன் மீது அம்பு எய்தினாலும் இதுல அர்ஜுனனால கர்ணனை கொல்லவே முடியல தெரியுமா? ஏன்னார் அம்பு போடுறாங்கிறார் கிருஷ்ணர், அம்பு விடுடா அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் சொல்றான், இல்ல என்னவோ அந்த முகத்தை பார்த்தா எங்க அண்ணா தர்மரை பார்க்கிற மாதிரியே இருக்கு. அதே ஃபேமிலி தானே, சரி முகத்தை பார்க்காத, நெஞ்ச பார்த்து போடு, நெஞ்சு பார்த்து குறி போடு, அங்க வை அப்படின்னார். இல்ல இல்ல, அதை பார்த்தா பீமன் அண்ணாவை பார்க்கிற மாதிரி இருக்கு, நெஞ்ச பார்த்தா பீமன் மாதிரி இருக்கு, சரி அதையும் பார்க்காத, பாதத்தை பாரு, பாதத்தை பார்த்து போடு குறிய, அன்றாடம் வணங்கும் அம்மா குந்தியினுடைய பாதம் மாதிரி இருக்கு. இங்க குந்தியினால அவருக்கு அவமானம் ஏற்பட்டது இல்லையா, அந்த குந்தியையும் போய் யாச்சகம் கேட்க வச்சாரே கிருஷ்ணர். அப்ப கர்ணனுக்கு கண்ணன் எப்படி இருந்திருக்கார்? கர்ணனுக்கு கண்ணனுடைய ஒரு அந்த அழகு, அவர் மனசுல ஆசைப்பட்டதெல்லாம் போயிட்டு இருக்கா. அம்மா போய் கேட்கிறா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறா. என்ன கேட்டா? நாகாஸ்திரத்தை ஒரு தரத்துக்கு மேல பிரயோகம் பண்ணாத அர்ஜுனன் பேர்ல, அர்ஜுனனை தவிர வேற யாரையும் வதம் பண்ணாதன்னு கேட்கிறா. கேட்டுட்டு கிளம்புறேன் நாளா கர்ணன் கூப்பிட்டு, ஏம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டியே, இத்தனை வருஷம் கழிச்சு என்ன வந்து பாக்குற, ஏண்டா புள்ள குழந்தை, உனக்கு ஏதாவது வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? உனக்கு என்ன வேணும்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியாமா? சொல்றா, இல்லடா அரசியல் ரொம்ப குழப்பி விட்டுருக்கடா, என்ன சொல்லு உனக்கு என்ன வேணும்னா. நான் கேட்கிறேன், உன்ன மாதிரி தான் கேட்க போறேன், தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டையும் போய் நான் உங்க புள்ளன்னு சொல்லிடாதீங்க, உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி விடாதீர்கள். இப்போ ஒருவேளை யுத்தத்துல எனக்கு வீர மரணம் ஏற்படும் சமயம், மரணித்து விழும் தருணத்தில் வந்து இவன் என்னுடைய மகன் என்று பறைசாற்றுங்கள். அப்ப எல்லாருக்கும் தெரியட்டும். அப்போ அம்மாவையே வந்து யாச்சகம் வாங்க வைக்கிறார், இந்திரன் வந்து யாச்சகம் வாங்கிட்டார். இதையும் தாண்டி கர்ணன் மனசுல ஒண்ணு இருக்கு. இத்தனை பேர் வந்தாலே இந்த கிருஷ்ணன் பைய மட்டும் நம்மள்ட்ட வந்து எதுவுமே கேட்கலையே, கிருஷ்ணன் எதுவுமே கேட்கலையே அப்படிங்கிற ஒரு குறை உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்ததான். ஆனா வெளியில போய் சொல்ல முடியுமா, கிருஷ்ணா என்கிட்ட வந்து ஏதாவது கேளு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் தான் எல்லாருக்கும் கொடுக்கறவன், அவன் நம்மள்ட்ட வந்து கேட்கணுங்கிற ஒரு ஆசை வருதே, அது என்ன பண்றது தெரியல. ஆனா கண்ணனுக்கு தெரியுமே, அதனால தான் சக்கரத்துல அப்படி குத்தப்பட்டு மாட்டி அத்தனை அம்புகள் போய் சாக முடியாம துடிச்சுட்டு இருக்கிற அந்த சமயம், தர்மம் தலை காக்கும் என்று சொல்வது போல உயிர் போக மாட்டேங்கிறது. நேரா போனாராம், கிருஷ்ணரே ஒரு அந்தணராக மாறினார். மாறி கர்ணனிடத்துல கையேந்தி நின்றாராம். நீ ரொம்ப கொடையாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் மேருல தபஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. மேருலியா தபஸ் பண்ணார், என்ன பொய் பார்த்தேளா? ஆனா அந்த பொய்யில ஒரு உண்மை உண்டு. ஏன் தெரியுமா? அவர் மேரு என்று சொன்னது கர்ணனுடைய ஹிருதயத்தை. கர்ணனுடைய ஹிருதய கமலம் என்னும் மேருவில் எப்பொழுதும் கிருஷ்ணர் இருந்துட்டு தானே இருக்கார். அதனால மேருவில் தான் இருந்துட்டு இருக்கார். அதனால நான் மேருல இருந்தேன், நீ எனக்கு இதை கொடு, எதை கொடுக்கணும்னார். உன்னிடத்துல இருக்கிறத தான் கேட்க போறேன், இருக்கிறத கேளுங்கோ யுத்த பூமின்னார். நீ செய்த குடையின் பலன் அத்தனையும் எனக்கு தான் கேட்டார். என்ன பண்ணார்? யுத்த பூமிங்கிறதுனால ரத்தத்தினால் தாரை வார்த்து கொடுத்தாராம். கொடுக்கும் பொழுது கர்ணனுடைய கை மேலே இருக்கு, கண்ணனுடைய கை கீழே இருக்கு. அப்போ அதை வாங்கின உடனே கிருஷ்ணன்னு தெரிஞ்சுட்டாராம். மனதில் இருந்த அந்த ஒரு குறையும் போயிடுத்து. இறைவன் கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம், கண்ணனும் வந்து என்னிடத்தில் யாச்சகம் வாங்கி விட்டான்னு கர்ணன் சந்தோஷப்பட்டான். அப்ப கர்ணனுக்கு என்ன காருண்யம்! விரோதியா இருந்தா நம்ம இவ்வளவு காருண்யம் காமிப்போமா? அவளை எப்படிடா கவுத்து விடலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் பொழுது கண்ணன் அவர்களை கவிழ்ப்பதற்காக செய்யவில்லை, தர்மத்தை நிலைநாட்டி அதே நேரத்தில் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்த தெய்வம்னா அது கிருஷ்ணன் தான். அப்படி ஒரு தெய்வம் கண்ணன். இறுதியாக சொல்லும் பொழுது
இப்போ எதிரிகள் ஆஸ்பெக்ட்ல இருந்தே நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? பீஷ்மர் பார்த்தோம், விதுரர் பார்த்தோம், கர்ணன் பார்த்தோம். இவா எல்லாம் ஆப்போசிட் கேங். இப்போ இவா கேங் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் எந்த கேங்ல இருக்காரோ பஞ்ச பாண்டவர்கள் ரொம்ப யூனிட்டின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் பாண்டவர்களுக்குள்ள இல்லையா. பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி இருக்கணும்பா. வாஸ்தவத்துல கொஞ்சம் கூட அவளுக்குள்ள பொருத்தமே கிடையாது, கொஞ்சம் கூட அவளுக்குள்ள யூனிட்டியே கிடையாது. ஒத்தத்தரோட பாலிசி வேற, இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை, அவளுடைய லைஃப் பாலிசிஸ் ஒத்தத்தரோடது வேற. தர்மன் யாரையும் அடிக்கக்கூடாது, பீமன் எல்லாரையும் அடி. அர்ஜுனன் தர்மன் சொன்னா அடிக்க மாட்டார், பீமன் சொன்னா அடிப்பார். நகுல சகாதேவர்கள் இன்னும் காம்ப்ளிகேட்டட். இந்த 5 பேரும் யுனைடடா இருக்கிறதுங்கிறது இருக்கே, அது சாமானியம் கிடையாது. இப்ப இவ ஒத்தரையும் டீல் பண்றது எவ்வளவு கட்டம். விளையாட்டா சொல்றது உண்டு, பாரதம்னு பேர் வச்சுட்டு யூனிட்டி எங்க பாக்குறது இல்லையா. எது ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம யார்கிட்டயாவது என்னாச்சு சார்னு கேட்டா அது ஒரு பாரதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாரதம் அப்படின்னாலே முடியாதது, பாரதம் அப்படின்னாலே சேராதது, அந்த மாதிரி இங்க சொல்றது உண்டு. அப்போ கிருஷ்ணர் தூதுக்கு போகலான்னு டிசைட் பண்றார். பாண்டவர்கள்ட்ட சஜஷன் கேட்கிறாரா, தர்மா நீ என்ன சொல்ற, பீமா நீ என்ன சொல்ற, அர்ஜுனா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டே வரச்சா சகாதேவனோட டர்ன் வந்ததான். அவா கேங்ல சகாதேவன் எப்பேற்பட்டவர்னா அந்த 5 பேர்லயே மகோன்னதமான ஞானினா சகாதேவன் தான், முற்றும் உணர்ந்தவர். அப்ப சகாதேவன் இடத்துல இவர் போய், சகாதேவா நீ சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணலாம், எப்படி தூது போலாம், என்ன பேசலான்னு சொல்லு. சகாதேவன் இப்படி கையை கட்டின்ட்டு நீ தூது போனா என்ன, போகாட்டி எனக்கு என்ன. இப்ப நம்ம மனசுக்கு என்ன அர்த்தம்னா எப்படியும் இவனுக்கு பதவி கிடையாது, அதனால தான் இவர் இப்படி விட்டேத்தியா சொல்றாரு போல இருக்கு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு பதவி கிடையாது, அரியாசனம் அவருக்கு இல்லைங்கிறச்சா அவர் எதுக்கு யோசிக்கணும், நான் எதுக்கு என் ஐடியாஸை ஸ்பில் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சகாதேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அடுத்து கேட்கிறார், இல்ல இப்ப துரியோதனனை நம்ம ஏதாவது வதம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, துரியோதனனை இப்ப வதம் பண்ணினா எனக்கு என்ன, பண்ணாட்டி என்ன, என்னடா இப்படியே பேசுற, திரௌபதி பாரு தலையை விரிச்சு விட்டுன்னு இருக்கா, சேர்த்து வைக்க வேண்டாமா, அவ பின்னிக்கணுமேடா, இப்ப அவ தலைமுடிய பின்னிண்டா எனக்கு என்ன, பின்னிக்காட்டி எனக்கு என்ன, இப்படியே சொல்லிட்டு இருக்கார். ஏண்டா இப்படி குழப்பமாவே பேசிட்டு இருக்க, தெளிவா ஏதாவது ஒண்ணு சொல்லடானா. தெளிவா பேசிருட்டுமா கிருஷ்ணா, தெளிவா பேசிருட்டுமா, இல்ல என்ன தெளிவா பேசுனா சொல்லு, அதை தானே அப்பையில இருந்து கேட்கிறேன். எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட்டை குறிச்சு வச்சுட்டு தானே இங்க வந்திருக்க. நீ எல்லாருக்கும் எந்தெந்த டேட்டுன்னு கேலண்டர் வைஸ் எல்லாத்தையும் குறிச்சுட்டு தானே இங்க வந்திருக்க. வந்துட்டு என்னவோ எங்களுக்கெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு ஆசை இருக்கிற மாதிரி, இங்க எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, உனக்கு தான் ஆசை, நீ தான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்க. அதனால ஆஹா உண்மையை பொல 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 பொலன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசுறானே, நீ வா சைடுக்கா போய் நம்ம பேசுவோம், இங்க பேச வேண்டாம் சைட்ல போய் பேசுவோம், வா 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 2 பேரும் அப்படின்னு. ஏன்னா உண்மைகள் எல்லாம் வெளியில வரும்பொழுது அவளை எப்பவும் தனியா அழிச்சுட்டு போயிடுறது தான் அரசியல். அதுவும் கிருஷ்ணர் காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க. உடனே அவளை தனியா அழிச்சுட்டு போயிடணும், அழிச்சுட்டு போய் என்ன ஏதுன்னு அவள்கிட்ட கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்போ சகாதேவனை தனியா அழிச்சுட்டு போய் சகாதேவன்ட்ட கேட்கிறார், என்னடா சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே சகாதேவன், ஆமா நான் சொல்றது உண்மைதானே கிருஷ்ணா, இந்த உலகத்துல நீ நினைக்காத அணுவும் அசையாது. என்ன ஞானி இல்லையோ, உலகத்துல ஒரு அணு அசையணும்னா கூட நீ நினைச்சாதான் உண்டு. அப்போ இந்த யுத்தம் நடக்கணும்னு நீ நினைக்கிற, அது நடந்துதான் தீரும். இல்ல கிருஷ்ணர் சொல்ற மாதிரி சொல்ற, இல்லடா சகாதேவா நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு. கர்ணன், ஆமா அவர் தான் அரியாசனத்துக்கு உரியவர். யாரு, சகாதேவன் சொல்றார். கர்ணன் தான் அரியாசனத்துக்கு உரியவர். குந்திக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியும், அதுக்கப்புறம் சகாதேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் முற்றும் உணர்ந்தவர்ங்கிறதுனால அவருக்கு தெரியும். ஆஹா அப்ப கர்ணனை உட்காத்தி வச்சுட்டா தர்மர் கோச்சக்க மாட்டார், அண்ணாவுக்கு பதவியை கொடுன்றுவார், அப்ப யுத்தம் நின்னுடுமான்னார். நிக்காதே, நிக்காது. ஏன் தெரியுமா, அர்ஜுனன் காண்டீபம் வச்சுட்டு இருக்கார், அதுக்குன்னு சில பிரதிஜை இருக்கு. அதனால அர்ஜுனன் இருக்கிற வரைக்கும் யுத்தம் நிக்காது. உடனே கிருஷ்ணர் சொல்றார், கரெக்ட் கரெக்ட். அப்ப அர்ஜுனனை என்ன பண்ணலாம், அர்ஜுனனை நம்ம தான் வதம் பண்ணணும், நம்மளே போட்டு தள்ள வேண்டியதான் அர்ஜுனனை அப்படிங்கிறார். சரி அப்ப போட்டு தள்ளிட்டா யுத்தம் நின்னுடுமாடா சகாதேவா, அப்பையும் நிக்காது. ஏன், ஆமா திரௌபதி ஹேர் இப்படி எடுத்துன்னு வந்து காமிப்பாளே, கூந்தலை எடுத்துன்னு வந்து காமிப்பாதோ, பாருங்க என் கூந்தல் இப்படியே தான் இருக்கு, இது எப்போதான் நான் பின்னிக்க போறேன்னு தெரியலையே, எப்போதான் பூ வச்சுக்க போறேன்னு தெரியலையேன்னு இப்படி வந்து அவளுடைய கேசம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றது. ஆஹா அப்போ கேசத்தை முழுக்க எடுத்துடலாமா, ஆனா எடுப்பாளா தெரியாதுன்னா யார் சொன்னா, எல்லாம் அம்மா பிள்ளைகள்.
குந்தி ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லிட்டா கேசத்தை எடுத்துருவா. குந்தி ஒரு வார்த்தை கூப்பிட்டு பிள்ளையில கூப்பிட்டு சொல்லணும், டே திரௌபதி முடியெல்லாம் எடுங்கோடா அப்படின்னு சொல்லிட்டானா கேசத்தை எடுத்துருவா. அப்ப யுத்தம் நின்னுடுமான்னா நிக்காது. என்னடா இது, நான் என்ன ஐடியா கொடுத்தாலும் நிக்காது நிக்காது நிக்காதுன்னே சொல்லிட்டு வந்தா என்னடா பண்ணா நிக்கும் அப்படின்னா, ஒன்னும் இல்ல, உன்னை கொண்டு போய் ஜெயில போட்டா எல்லாம் நிக்கும். நீ நடமாடின்னு இருக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் நிக்காது. உன்னை கட்டி கொண்டு போய் எங்கேயாவது போட்டு வெள்ளையே வரவிடாம பண்ணிட்டா இந்த யுத்தம் நிக்கும்னா. அது பண்ண முடியுமா? இல்ல கர்ணனை உட்காத்தி வைக்கலாம், திரௌபதி கேசத்தை வேணா ஏதாவது பண்ணி எடுத்து விடலாம், அர்ஜுனனை கூட வதம் பண்ணிடலாம், என்ன கட்ட முடியுமான்னார். என்ன கட்ட முடியுமா அப்படின்னு சகாதேவன் கேட்டாராம். சகாதேவன் சொன்னார், நீ முதல்ல சொன்ன 3 தான் கஷ்டம். முதல்ல சொன்ன பத்தியா 3, அது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியஸ்ட் சாய்ஸ் எதுனா ஒன்ன கட்டுறது தான். ஒன்ன கட்டுறது தான் ரொம்ப சுலபம். என்ன கட்டுறது சுலபமா சகாதேவா, என்னிடத்துல போட்டி போடாதேன்னா. நான் ஊர்ஜிதமா சொல்றேன், உன்னை கட்டுறது சுலபம் கிருஷ்ணா. மத்த 3 விட இந்த 4வது ரொம்ப ரொம்ப சுலபம். கட்டிடுவியா நீ? என்ன தாராளமா கட்டுவேன், தாராளமா கட்டுவேன். அப்படியா? தோ கட்டுடா பார்க்கலாம். இப்ப கட்டுடா பார்க்கலாம். என்னிடத்துலயா நீ வந்து சேலஞ்ச், என்னிடத்துலயா போட்டி வைக்கிற? முடிஞ்சா என்ன கட்டுடா பார்க்கலான்னு கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை எடுத்தார். சிலபஸ்ல இல்லாத விஸ்வரூபம், மற்றதெல்லாம் ஏற்கனவே வச்சுன்னு வந்திருக்கார். இது சிலபஸ்ல கிடையாது, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் மாதிரி. இப்ப நான் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறேன் பாருன்னு. ஏன்னா சகாதேவன் கையில கட்டுப்படக்கூடாது என்பதற்காக மற்ற விஸ்வரூபங்களை எல்லாம் தாண்டி இன்னும் பெரிய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். போயிட்டே இருக்கார், குரு 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 குருன்னு போயிட்டே இருக்கார். கட்டுடா பார்க்கலான்னார். சகாதேவன் ஒன்னும் பண்ணல, இம்மி அளவு கலங்கலையே. ஆஹா போயிட்டே இருக்காரு, இவரை நான் எப்படி கட்டுவேன்? கையை கட்டிட்டு நீ போற வரைக்கும் போன்னு பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் போறியோ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கார். எங்க கட்டு பார்க்கலாம் அப்படின்னார். கயிறில் கட்டுண்ணாதவன் கண்ணீருக்கு கட்டுப்பட்டான். கண்ணீருக்கு கட்டுப்பட்டான். யார் கண்ணீர்? சகாதேவன் ஒன்னும் பண்ணலையா, கை கூப்பி கண்ண தாரையா ஜலம் கொட்ட கொட்ட, ஹே கோபாலகா ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே மாதவா ஹே மதுசூதனா ஹே கோபி ஜனநாத பரிபாலய மாம் ஜானாமி நத்வாம் வினா. கிருஷ்ணா கோபாலகா கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹே கோவிந்தா ஹே கோபாலா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு நாமாவை சொல்லி கண்ணீர் மல்க நாயன்மார் சொல்லும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினர். கண்ணமோடிட்டு பகவன் நாமாவை சொல்ல தாரையா அந்த வாத்சல்யத்தினால அப்படி கண்லந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது. அவ்வளவு தான். அந்த விஸ்வரூபமாவது ஒன்னும் பண்ண முடியல. சகாதேவன் கட்டுக்குள்ள அடங்கிடுறாராம் கிருஷ்ணர். எதிரியினால ஒண்ணும் பண்ண முடியாது, அடக்க முடியாது. முயற்சி பண்ணி கயர்னால கூட அவ்வளவு எளிமையா கட்ட முடியாத கண்ணனை, விஸ்வரூப தரிசனம் கொடுத்த கண்ணனை தன் கண்ணீரினால் கட்டுப்பட செய்தார் சகாதேவன்.
ஆக எது கண்ணனுடைய லீலைகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சகாதேவனுக்கு அவருக்கு இணையான ஒரு தெய்வமா இருந்திருக்கார், துரியோதனனுக்கு அவருக்கு ஏற்பது போல, கர்ணனுக்கு அவருக்கு ஏற்பது போலன்னு மகாபாரதத்துல நம்ம பார்க்கிற ஒத்தருக்கும் அவாளுக்கு ஏற்பது போல இருந்து அனுகிரகம் பண்றதோடு அல்லாது இன்று வரை சகல ஜீவராசிகளுக்கும் எல்லாருமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனை, அவருடைய லீலைகளை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்றைய தினம் தந்தமைக்கு சுவாமிஜி, குருஜி எல்லாருக்கும், இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, ராமசுவாமி சாருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, என்னோட பக்கவாத்தியத்தில் இருந்த காரைக்கால் ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மிருதங்கத்தில் ஸ்ரீ புர்ராஜ் ஸ்ரீராம் அவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு, வந்திருந்து கேட்ட உங்கள் எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். அதே போல் இந்த சரித்திரங்கள் எல்லாம் இந்த அளவுக்காவது சொல்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய பாட்டி கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டிஆர் கமலாமூர்த்தி அவளுக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு. ஏன்னா சம்பிரதாய ஹரிக்கத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி ரொம்ப துர்லபமாக தான் நம்ம அதை பார்க்க முடியறது. அந்த வழியாக மராட்டிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியதுன்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான கலையை அடியேனுக்கு ஏதோ ஒரு களிமண் மாதிரி இருக்கிற அந்த மூளைக்கும் இத்தினூண்டாவது போய் சேர்ற மாதிரி சொல்லி கோபம் இல்லாத எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தா. அவளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். அத்தனை குருமார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் சொல்லிண்டு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தெய்துக தீதெல்லாம் நலிக. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய स्वामी की जय, भारत माता की जय. Let's give a very big round of applause to this amazingly talented Vidushi Suchitra Balasubramanian, who gave us one of the best mornings today, especially on Friendship Day. She spoke about the greatest friend, Lord Krishna. I'm so glad that you gave us this amazing experience on day 3 of Sri Krishna Utsavam. We hope to make this an annual feature with Krishna's blessings.